இருக்கிறது 2 கை 2ஆலி ஊனிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வேற எத்தால ஊன்றது? வேணும்னா உதவிக்கு என் கை தரவா? வெறுங்கைய கொடுத்து என்னடா செய்ய? வெறுங்கைய நீட்டினா சரக்கு கொடுக்க மாட்டானே. ஒரு 5-10 நீட்டினா 250 அடிச்சு விட்டு வேர்க்கல்ல இருக்கல குறைச்சு விட்டு வரலாம். அதை கூட 5-10 தானடா என்கிட்ட இல்ல. உட்கார்ற நானே குடிக்காம நாக்கு நமிச்சல் எடுத்து போச்சு உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். அட என்னடா அது, நம்ம சாதி ஜனத்துல எவனாவது செத்தாராவது செத்த வீட்டுல சாராயம் விட்டுவான், ஒரு கழுத கூட சாக மாட்டேங்கிறான். தள்ளி நானும் ஊனிக்கிறேன். கண்ணா தேவ வாக்காட்ட சொல்லிவிட்டியே. எனக்கு வெள்ளி வாங்கறத வழி தெரிஞ்சு போச்சு. என்ன வழி? நடுங்க, அது சொல்றது கேளு. நானும் நடுங்குறேன், நீ ஆடுற. ஐயோ, இப்ப நீ என்ன செய்யற? நேர என் தங்கச்சிக்கிட்ட வந்து, புளியம்பட்டியில எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கான். தப்பில்ல. அவன் பேரு மார்க்கண்டையன். எத்த கண்ட? மார்க்கண்டையன். அவனை நாகப்பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு என் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லு. அது நம்பி பதறி போய் கிரிய பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு 25-30 கொடுக்க. அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஓட்டிடலாம். தேவதம் இல்லரு, எனக்கு மெய்ய சொன்னாலே மெய்யெல்லாம் நடுங்கும். நீ பொய்ய சொல்ற எதெல்லாம் நடுங்குமோ? அது பாட்டு நடக்கட்டும், நீ விஷயத்த சொல்லிவிடு. ஆனா உளறிப்படாதே. அவன் நல்லா பேசுறவனையே உளர அடிச்சு விடுவா. எங்க அப்படியே சொல்லு. விஷயத்தை கேட்டியா? சொல்லுபடுறேன். உங்க ஊர்ல புளிய மரத்தடியில உங்க சித்தப்ப நாகப்பாம்புன்னு பேரு. அவனை மார்க்கண்டையன் கடிச்சு அந்த நாயை அடிச்சு பாம்பாட்டி சேர்த்து போட்டான். இதை உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அவளுக்கு கிரியை பண்ணிடணும். என் தங்கச்சி கிட்ட இதை சொன்னா அவனுக்கு கிரியை பண்ணிடுவா. வளர்த்தேனா? சரியா சொல்லு. என் சித்தப்ப மார்க்கண்டையன் பேரு என்ன? மார்க்கண்டைய. பாம்பு வேற என்ன? நாகப்பாம்பு. புளியம்பட்டி வேற என்ன? அதான் மறந்து போச்சு. அது தாண்ட ஊர்ல ஆள் செத்து போச்சு. ஊர்ல என் சித்தப்பனை பாம்பு கடிச்சு. என்னடா ஆச்சு? திருப்பி வச்சுக்கிட்ட நீ சொல்லு. சித்தப்பன் திருப்பி வச்சுக்கிட்டான். ஐயோ, இன்னைக்கு தண்ணி கிடைக்காத செஞ்சிருவா. சொல்லிடுறேன். உன் சித்தப்பன் மார்க்கண்டையனா பாம்பு கடிச்சிருச்சு. இதை உன் தங்கச்சி கிட்ட நான் சொல்லணும். சொல்லாத, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. பாம்பு கடிச்சு. என்னடா ரொம்ப கடிச்சிருச்சா? இல்ல, நீ கத்தாத. குறி போடுறியா? குறி குறி. படிக்கிறியா? படி. என்ன மச்சான், அப்பல இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டே இருக்க? நீ ஏன் கேட்க மாட்ட? பெரிய தொரை. உனக்கு பங்கா போடவும் படிக்க வைக்கவே என் தங்கச்சி இருக்கு. கால் விசிறி காத்து வருது. எனக்குத்தான் ஒரு பாம்பு வந்து கடிக்க மாட்டேங்குது. பாம்பா? இது பம்பு. பம்பு வாய வச்சுட்டு சும்மா இருக்கு. இது நம்ம வீடு மாதிரி. வா வா. என்ன செய்தி? மில்லற, என் சித்தப்பா மார்க்கண்டேனா இப்படி வாங்க. சரி தெரியுமா? புளியம்பட்டியில மேல சொல்லு. புளியம்பட்டியில சித்தப்பா மார்க்கண்டேன பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி? இப்படி சித்தப்பா போயிட்டாரா? சித்தப்பா நீ போயிட்டாரு மச்சான். வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். துணியெல்லாம் டெலிவரி கொடுக்குது. நீ வந்துட்டு தொழில் நடக்காதுமா? நான் வர மச்சான். என்ன பண்றேன்? உங்க படிப்பு கெட்டு போயிரு மாப்ள. நீங்க எங்கேயே எடுத்து படிக்க தங்கச்சி பங்கா போடு. என் தலையெழுத்து நான் போய் ஏஜிதப்பா பாத்துட்டு வரேன். என்ன செலவாகு? 250 ரூபா ஆகு. ஏன்னா பாடைக்கு கொஞ்சம் ஆகு. பாக்கரிசி ஓடுன்னு கொல்லி வைக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 250 ரூபா. நீ 25 ரூபா விடு. எரிக்கிறதுக்கு மேல பொறைச்சிட்டு வந்துடுற. குடும்பம் சீக்கிரம் கிளம்பி செத்துற போறாரு. அவர்தான் செத்து போயிட்டாரு. பாம்பை சொன்னேன். பாம்பை பழிக்கு பழி வாங்கின அம்மா எடுப்பா. 25 சொல்லி 15 25 வாடா. உடனே ஏத்திக்குவோம்பா. வண்டி ஏறிடுவா வாடுங்க அக்கறா. ஏப்பா வேற ஏதாவது வச்சிருக்கிறியா பணம்? அது மச்சானுக்கு வாடு. காய்ச்ச அளவுக்கு நீங்க சவுக்கு பாருங்க.
வாரமா உங்களை பத்தியும் உங்க பொண்ணு பார்வதி பத்தியும் ஒய்ஃபுக்கு ஒரே பேச்சு. உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். உங்க மாதிரி படிச்சவங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா, உங்க பையன் எங்க? இப்ப வந்துருவான். எங்க நீங்க இவங்களோட பேசிட்டு இருங்க, நான் இவங்களுக்கு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணி வாங்க. பார்வதி வாமா வாங்க. இந்த வீடு எங்க வீட்டுக்காரருக்கு அவங்க ஆபீஸ்ல கொடுத்திருக்காங்க. கல்கட்டாவில இருந்து கொண்டு வந்த சாமான எல்லாம் அதை ஒழுங்கு பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சு அண்ணி. நல்லா இருக்கு வீடு, ரொம்ப அழகா இருக்குங்க. பார்வதி வாமா. பானு பானு பானு, நான் சொல்லல பார்வதி. பார்வதி என் மக, இவங்க அவங்க அம்மா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, கண்ணத்தை பிடிச்சு கிள்ளில அம்பல இருக்கு. வாங்க. இதுதான் என் மகனோட ரூம். ரொம்ப சுத்தமா வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு அவனோட வேலையெல்லாம் அவனே தான் செஞ்சுக்கணும். நாங்க யாராவது ஹெல்ப் பண்ணா கூட அவனுக்கு பிடிக்காது. பாருங்களேன் எவ்வளவு நீட்டா வச்சிருக்கான். இதெல்லாம் கூட அவன் கை வேலைப்பாடுதான். எப்பவும் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவான். எங்க அண்ணனுக்கு சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப சென்ட் தான் யூஸ் பண்ணாரு. அத வேடி அவன் வந்த திட்ட போறான். நீங்க வாங்க, நம்ம கிச்சன் ரூம் பாக்கலையே. வாமா. குப்பு, டிஃபன் எல்லாம் எடுத்துட்டு போய் டைனிங் டேபிள்ல வைடா போ. இவன் எங்க வீட்டு வேலைக்கார பையன். என் புள்ள செல்வம் இருக்கானே, அவன் இந்த காலத்து புள்ளையே இல்லைங்க. காஃபி டீ கூட சாப்பிட மாட்டான். எப்ப சாப்பிட்டாலும் பால் தான் சாப்பிடுவான். அது மட்டும் இல்ல, போட்டிருக்கான டிரெஸ் அது கூட பால் வெள்ளையா தாங்க இருக்கணும். பார்வதி, நீயும் உங்க அம்மாவும் சம்மதிச்சீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பேசலாம்னு நினைக்கிறேன். என்ன பேச போறீங்க? பார்வதிய என் மருமகளை ஆக்கிக்கலாம்னு ஆசைப்படுறேன். என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? நீங்க எங்க, நாங்க எங்க? உங்க அந்தஸ்துக்கு சமமா எங்களால ஒரு சீர்திருத்தத்தை கூட செய்ய முடியாது. உங்க பொண்ணோட கால் தூசுக்காகாது எங்க அந்தஸ்தும் சொத்தும். குணம் கோடி பெறும்னு சொல்லுவாங்க. உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கணுமே. எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் ஓகே, எங்க அண்ணனுக்கும் டபுள் ஓகே. அப்போ ஓகே. கௌரி, கேஆர்பி நம்ம சம்பந்தியாக சம்மதிச்சிட்டாரு. சரிதான். நான் கஷ்டப்பட்டு பேசி அவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா நீங்க உட்கார்ந்த இடத்துல ரொம்ப ஈஸியா சம்பந்தம் பேசி பிடிச்சிட்டீங்களே. ஏன் நான் சொன்னதை வேணா நீ ஒரு தடவை திருப்பி சொல்ல. தங்கச்சி, உங்க குடும்பத்துல எல்லாரையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுமா. இந்த சந்தோஷத்துல மேற்கொண்டு என்ன பேசுறதுன்னு எனக்கு புரியல. அம்மா வாப்பா, வா வா. செல்வம், இவங்கதான் ஹெட் மாஸ்டர், பார்வதியோட அப்பா. அவங்க பார்வதியோட அம்மா. பார்வதியை தான் உனக்கு அன்னைக்கே தெரியுமே. தம்பியை தெரியாதுங்களா? என்ன சேகர, எங்க எதிர்விடாச்சே. ஆமா ஆமா. சேகர், உட்காரேன்பா. நம்ம செல்வத்துக்கு பார்வதியை பேசி முடிச்சிருக்குப்பா. கான்கிராட்ஸ், அருமையான ஜோடி. செல்வம், நான் ரூம்ல போயிருக்கேன். தம்பி டிபன் சாப்பிடப்பா. பரவாயில்ல சார். செல்வம், ஒரு கப் காஃபியை மட்டும் மேல அனுப்பு. எங்க பார்வதிக்கு இப்படி ஒரு சிறந்த சம்பந்தம் கிடைக்கும்னு என் மனசுல ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. அதுக்கு அவ வணங்குற தெய்வமும் வழிகாட்டி இருக்கு. ஓம் நமோ நமோ பகவதி ஜாயமானோன்னே திருடதா மே ஜக்ரே பாஹம் தேவேம் ஜோததா சாயம் சந்திரமாஸ்திரதீர்காமாயுः. மகாராஜராஜ ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பிள்ளை அவர்களின் சீமந்தபுத்திரன் சிரஞ்சீவி செல்வத்திற்கு மகாராஜ ஸ்ரீ கேஆர்பி குமாரசுவாமி அவர்களின் திதீய குமாரத்தி சௌபாகியவதி பார்வதியை துந்துபி ஆண்டு தை மாதம் 24ஆம் தேதி சுக்லபட்சம் பஞ்சமி திதியில் மகா நட்சத்திரம் திங்கட்கிழமை கூடிய சுபயோக சுப தினத்தில் கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் நிச்சயிக்கப்பட்டு தாம்பூலம் மாற்றிக் கொள்ளப்படுகிறது. ஹெட்மாஸ்டர், இவாள்கிட்ட கொடுங்க. கனக மில்ல எங்க இன்னும் ஒரு வயலையும் காணா. சித்தப்பா, புளியம்பட்டி சித்தப்பாவேதான். ஆமாம்மா, உங்க சித்தப்பா மார்க்கண்டேய. என்ன விஷயம்? ஆமா, நீங்க பாம்பு கடிச்சு செத்து போலியா? எவன் சொன்னா? எந்த ராஸ்கோ சொன்னா? எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனா? ஆமா, நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி 25 ரூபாய் சாவ செலவு கூட பணம் வாங்கிட்டு போச்சே. நான் செத்துட்டேனா? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கவன் சாவுக்கு மட்டும் இல்ல பாலுக்கே போவான். பொய்ய சொல்லி துட்ட வாங்கிட்டு சாராயம் குடிக்க போயிருக்கானா? அந்த பையன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். 2ஆம் நம்பர் கடை குடியுத கடையோட அள்ளிட்டு வரேன்.
ஆஹா நானு பாம்பை கடிச்சேனா? பாம்பில் உனக்கு கடிச்சது? சரி, யாரோ கடிச்சாங்க, நான் செத்து போட்டேன். என்னை எரிச்சாங்களா புதைச்சாங்களா? கண்டிப்பா உன்ன ஏறிக்கல. என்னடா அவ்வளவு கறிட்டா எப்படி சொல்றேன்? எரிச்சிருந்தாங்கன்னா உன் மேல சாம்பல் இருந்திருக்கணுமே. ஆமா, மண்ணெல்லாம் இருக்குது. அப்ப புதைச்சிருப்பாங்க. சித்தப்பா, இதுல நெருப்பு எந்த பக்கம் இருக்கு? எது கேக்குற? வாயில வைக்க வேணுமே. தொட்டு பார்த்தா எந்த பக்கம் சொல்லுதோ அதுதான்டா நெருப்பு. இந்த பக்கம் தான் இருக்கு. என்னடா இந்த கையில இந்த ஆட்டா ஆடுது? குடிச்சு கிடிச்சிட்டு கூப்பிடுறாங்க. அதுதான் காசை வீண் அடிச்சுட்டு குடிச்சிட்டு வருது. நீ பெரிய மனுஷன், நீ அதோட சேர்ந்து குடிச்சிட்டு வரிய. நீ எல்லாம் ஒரு மனுஷன் கேட்டு காரி துப்பிட்டு வர வேண்டாம். சரியா துப்புறான் பிள்ளை, மூஞ்சிலேயே துப்புறான். எங்கடா மூஞ்சி? நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா. தூவிட பிள்ளை, தூவிட. என்னடா சித்தப்பா, என்னடா ஆம்பளை இருந்தா கிட்ட வாடா. இதுக்கு மேல எங்கடா கிட்ட வருது? சரி விடு. வேணும்னு துப்பினியா விளையாட்டுக்கு துப்பினியா? உங்ககிட்ட விளையாட்டு வேணும்னு தான் துப்பினேன். அதான பார்த்தேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா பாரு. ரைட்டா 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 ரைட்டா.